ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளை வச்சு ரொம்பவும் சூடான சுவையான அதே சமயம் ஆரோக்கியமான எக் நூடுல்ஸு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க முடியும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் நூடுல்ஸ்னால் யார் தாங்க பிடிக்காது? கடையில் போய் வாங்கி சாப்பிட்டா தானே ஹெல்த்தி இல்லை. ஆனால் வீட்டிலேயே நம்மளே வெஜிடபிளை வச்சு செஞ்சால் சூப்பராகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், நம்மளுக்கும் திருப்தியாகவும் இருக்கும். நம்ம குழந்தைகளுக்கு நூடுல்ஸ் பிடிக்குதா? நீங்கள் வாங்கி தர மறுக்கிறீங்களா? நீங்களே இந்த ரெசிபியை பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் செஞ்சு தருவீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலில் கேரட், தேவையான பொருள் கேரட், வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், முட்டைக்கோஸ் இருந்தால் முட்டைக்கோஸ் எடுத்துக்கலாம். எக் 2 வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம். முதலில் தக்காளி, வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பீன்ஸ் ஒரு 4 எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. கேரட்டும் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்க கையில் சிக்கனா பெருசாக கொஞ்சம் போட்டிங்கன்னா அதை எடுத்து கீழே போட்டுருவாங்க. நல்லா குட்டியாக கட் பண்ணி வச்சு நல்லா எல்லா வெஜிடபிளையும் கழுவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொளுத்து கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி, இது தாங்க இதுக்கு தேவையான பொருள். அப்புறமேட்டுக்கு ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் எண்ணெய், உப்பு போட்டுக்கோங்க. இதுதான் சீக்ரெட். வெந்து குழையாமல் உதிரியாக இருக்க எண்ணெயும் உப்பையும் வேகக்குள்ளே சேர்த்துக்கோங்க. வெந்து எடுத்தோடனே ஒரு ஓரமாக வடித்து வச்சுக்கலாம். அடுத்தது வேறு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி முட்டையை வறுத்து தனியாக ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே கடாயை வச்சு எண்ணெய், நறுக்கிய வெங்காயம், அதுக்கப்புறம் வதங்கின உடனே தக்காளி, ஆல் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நன்றாக நல்லா கிளறிக்கோங்க. அதுக்கப்புறம் நூடுல்ஸ் மசாலாவை போட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக தண்ணி விட்டு அந்த காய் வேகணுங்க. அந்த காய் வேகிறதுக்காக லைட்டாக தண்ணி சேர்த்து வைங்க. அதுக்கப்புறம் வேக வைத்த நூடுல்ஸை போட்டு நல்லா போட்டு இப்படின்னு பட்டும் படாத மாதிரி எடுத்து விடுங்க. அதுக்கப்புறமேட்டு கிளறி விட்டுட்டு வறுத்து வச்ச முட்டையை கிளறி நல்லா சேர்த்துக்கோங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு, உதிரியாக பாருங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, சப்போர்ட் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் நாங்கள் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் எல்லாத்தோட ப்ளஸ்ஸும் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் மேலும் குறிப்புகளுக்கு நிறைய வீடியோக்கள் நம் சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். நீங்களும் பார்த்து மகிழுங்கள். இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத முக்கியமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. குழந்தைகளுக்கும் நம்ம ஆரோக்கியமாக கொடுத்த மாதிரி இருக்கும். நூடுல்ஸ் குழந்தைகளுக்கு பிடித்த மாதிரி இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக கொடுத்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.